இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், உள்ளார்ந்த உத்வேகம், உந்து சக்தி. லாஸ்ட் வீடியோவில் லாங் டேர்ம் கோல்ஸ், நீண்ட கால இலக்குகளை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது எப்படி கம்ப்ளீட்டாக தோண்டு விடாமல் மோட்டிவேட்டடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், உள்ளிருந்து வரக்கூடிய ஒரு மோட்டிவேஷனை பற்றி பேசணும். இந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்னா என்ன, எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷனுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய மோட்டிவேஷனுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், இதனால என்னென்ன நன்மைகள் வரும், இதில் என்ன சிறப்பாக இருக்குது, ஏன் இது வந்து பெட்டராக பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக பார்ப்போம். ஹாய் ஹலோ, ஐம் திலீப். ஏன் உள்ளிருந்து ஒரு மோட்டிவேஷன் வரணும்? வெளியிலேருந்து இருக்கிற மோட்டிவேஷனே பரவாயில்லையே, ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் இருக்குது, பேச்சாளர்களோட பேச்சு இருக்குது. அது எவ்வளோதான் இருந்தாலும் நமக்குள்ளேருந்து அந்த மோட்டிவேஷன் வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். ஒரு புது விஷயத்தை கற்றுக்கும் போது, ஒரு சவால் நிறைந்த விஷயத்தை எதிர்கொண்டு உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கும் போது கம்ப்ளீட்டாக ஒரு மனநிறைவு எப்போ உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, இந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த மனநிறைவு கிடைக்கும். அதாவது எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நீங்களாக செய்ய நினச்சி நீங்கள் அதை உள்ளேருந்து உங்களுக்கு படி இதை நான் செஞ்சு முடிச்சே ஆகணும், இது என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி செஞ்சால் தான் உண்டு. தவிர வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் கொடுத்து புஷ் பண்ணி நீங்கள் செஞ்சு அது முடித்தாலும் உங்களுக்கு அந்த மனநிறைவு கிடைக்கவே கிடைக்காது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷனாக வெளியிலேருந்து வர உத்வேகம், உந்து சக்தின்னு சொன்னோம். வெளியிலேருந்து வர மோட்டிவேஷன், ஸோ வெளியிலேருந்து ஒரு புக்ஸ்னால வரலாம், இல்லை எதனால வேணாலும் வரலாம், ஒரு யூடியூப் வீடியோஸ் பார்த்தும் கூட வரலாம். ஆனால் இந்த உள்ளேருந்து வரக்கூடிய இந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் உங்களோட செல்ஃப் டிட்டர்மினேஷன் தியரின்னு சொல்லப்படக்கூடிய சுய நிர்ணய கோட்பாடோட பின்னி பிணைந்தது, டீப்லி கனெக்டட்னு சொல்லலாம். ஸோ இந்த சுய நிர்ணய கோட்பாடுனா என்ன அப்படிங்கிறத இன்னொரு தெளிவான வீடியோவில் பார்ப்போம். அது வந்து ஒரு பெரிய மாயை கிடையாது, அதெல்லாம் ஒரு பயங்கரமான சயின்ஸ். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், வெளியிலேருந்து வர மோட்டிவேஷன், உள்ளேருந்து வர மோட்டிவேஷன், இதுக்கு என்னங்க வித்தியாசம்? வெளியிலேருந்து என்னென்ன மாதிரி வருது, உள்ளேருந்து என்னென்ன மாதிரி வருது, இது ஏன் வந்து தனித்தனியாக நீங்கள் சொல்கிறீங்க? எல்லாமே மோட்டிவேஷன் தானே அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. இப்போ இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய மோட்டிவேஷன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ படிக்கிற இடத்துலையோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ ஒரு பிஸ்னஸ்லையோ எங்கே வேணாலும் இருக்கலாம். இந்த வெளியிலேருந்து எப்படி மோட்டிவேஷன் வரும் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு 2 விஷயத்துக்குள்ளே அடைக்கிடலாம். ஒன்று பரிசில் வரும், இன்னொன்று பயத்தில் வரும். யாராச்சும் உங்களுக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க, இதை செஞ்சினா உனக்கு ரிவார்டு. ஸோ அந்த ரிவார்டு உனக்கு சம்பளமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ரேங்காக இருக்கட்டும், காலேஜில் ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே ஒரு சாக்லேட்டாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், இது செஞ்சின்னா உனக்கு இந்த ப்ரைஸ், இந்த கிஃப்ட், இந்த ரிவார்டு அப்படின்னா உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இல்லை பயமுடுத்துகிறாங்க, செய்யலைன்னா வேலை போயிடும், படிக்கலைன்னா ரேங்க்கு கிடைக்காது, ஃபெயிலாக போயிடுவேன், வீட்டுக்குள்ளே இதை செய்யலைன்னா அடி விழுவோம், இது பயம். இந்த 2 விஷயத்தினால தான் உங்களுக்கு மோட்டிவேஷன் வரும். இந்த மோட்டிவேஷன் அன்பாலையும் வரலாம், பயங்கரத்தை அதாவது பயப்படுறதுனாலையும் வரலாம். ஸோ இந்த 6 வாரத்துலேயும் வரலாம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் நீங்கள் கொடுக்கும்போது அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷன் போயிடும், இது நிலைக்காது. இந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் தான் நிலைக்கும். அது எப்போ நிலைக்கும் அப்படின்னா, இந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் நிறைய வகையில் சொல்லலாம். ஒரு தன்னிறைவு, சவால் நிறைந்த உங்களுக்கே நீங்கள் சவால் போட்டுக்கிற விஷயம், ஒரு அங்கீகாரம், ஒரு இதை முடித்தா அது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். தென் இதை செய்யணும் அப்படிங்கிற உங்களுக்கான உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு தேடுதல், ஒரு வேட்கைன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், உள்ளேருந்து வரக்கூடிய அந்த உத்வேகம். மனுஷனுக்கு மனுஷன், டீமுக்கு டீமு, கம்பெனிக்கு கம்பெனி, பிஸ்னஸ்க்கு இந்த மோட்டிவேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஆளுக்கு செயல்படுறது இன்னொரு ஆளுக்கு அது செய்ய முடியாது. ஒரு டீமுக்கு உருவாக்குற ஒரு விஷயம் மறு டீமுக்கு செட் ஆகாது. ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரியான மோட்டிவேஷன் சேஞ்ச் ஆகும். சில பேருக்கு எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் கொடுத்தாவே போதும், செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. சில பேருக்கு என்ன தான் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் கொடுத்தாலும் அவங்களாவே மோட்டிவேட்டட் ஆகி செய்யலைன்னா செய்யவே மாட்டாங்க. சில பேருக்கு எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷனே தேவை கிடையாது, அவங்களுக்காகவே அவங்க மோட்டிவேட்டட் ஆகி செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 ரகம் இருக்குது. இதில் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே, ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே, எங்கே வேணாலும் இருக்குது, ஒரு பிஸ்னஸ்னே வச்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் எப்படி இங்கே கொடுக்குறது? ஒரு எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் கொடுத்துடலாம். ஒரு ரிவார்டு கொடுக்க போகிறேன், சம்பளத்தை ஏற்றி கொடுக்க போகிறேன், ஏதோ ஒன்று கொடுக்க போகிறேன், உங்களுக்கு பாயிண்ட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ துணி கடையிலே நீங்கள் போகிறீங்க, துணி எடுத்து அவங்க இது பண்ணும்போது பார்கோடுக்கு கீழே சின்னதாக ஒரு நம்பர், 4 டிஜிட் நம்பரோ இல்லை சின்னதாக ஒரு QR கோடோ ஒட்டுவாங்க. அதை ஒட்டியை ஸ்கேன் பண்ணும்போது இந்த எம்ப்ளாயி இந்த துணியை விற்று கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாயிண்ட் வரும். ஸோ அதுதான் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அதே மாதிரி பாயிண்ட்டே இல்லாத விஷயத்தில் கடையில் சில ஆளுங்க வந்து வேகமாக நம்மளுக்காகவே வந்து அந்த துணியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. இந்த இது இருக்குது சார், இந்த துணி நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ் போட்டு பாருங்கள், இப்படி பண்ணி பாருங்கன்னு பில்லிங் செக்ஷன் வரைக்கும் வந்துட்டு போவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு தனியாக வந்து அந்த பாயிண்ட்டில் வர இது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அதாவது
அவங்க வந்து வேறு ரகமாக அது வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, மோட்டிவேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 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 வேலைக்காரங்களை எம்ப்ளாயி மோட்டிவேட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் கொடுக்குறத விட இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனை ஒரு பிஸ்னஸ்குள்ளே டெவலப் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ் இன்னுமே மேலே போகும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். ஸோ உங்கள் எம்ப்ளாய்க்கு, ஒரு டீம் மெம்பர்ஸ்க்கு, டீமை க்ரியேட் பண்ணுறது ஒரு விஷயந்தான். அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு சில விஷயங்கள் கொடுக்கணும். அதாவது எப்படின்னா, அவங்களுக்கான சேலஞ்சஸ் கொடுக்கணும், அவங்களுக்கான இந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனை டெவலப் பண்ணிக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் கொடுக்கணும். தென் அவங்களுக்கான ஒரு தன்னாட்சின்னு சொல்லுவாங்களா, அவங்கள சில இடங்களில் சில முடிவுகளை, சின்ன சின்ன முடிவுகளை, கம்பெனியோட டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறக்கூடிய முடிவுகள் கிடையாது, ஃபினான்ஷியல் எண்டு இது கிடையாது, சின்ன சின்ன விஷயங்களை அவங்களாவே முடிவெடுத்து அதை செயல்பட வைங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை அவங்களாவே முடிவெடுத்து அந்த விஷயத்தை செயல்படுத்தி காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு உள்ளேருந்து ஒரு மோட்டிவேஷன் வரும். தென் அவங்களோட வேலைக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுங்க, அங்கீகாரம் கொடுங்க. அங்கீகாரம் எங்கே கிடைக்குதோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு சிறப்பான விஷயம் வந்து செயல்படுத்த முடியும். அது வீட்டுக்குள்ளே பசங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கட்டும், பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறீங்க. வீட்டில் ஒரு ஒய்ஃபை சமைச்சிட்டு வந்து வைக்கிறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்பா நல்லா இருக்குன்னு சொல்கிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். எதுவுமே இல்லாமல் நம்ம பாட்டு கம்முன்னு இருந்தோம்னா, ஒரு அங்கீகாரமே கொடுக்கல அப்படின்னா எரிச்சல் தான் வரும். தென் சின்ன சின்ன வெற்றிகளாக இருந்தாலும் அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். விக்ட்ரியை வந்து செலிப்ரேட் யுவர் விக்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன ஒரு எம்ப்ளாயாக இருக்கட்டும், உங்களோட ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், ஒரு வெற்றி உங்களை நோக்கி உங்கள் டீமுக்குள்ளே ஒரு டீம் இது பண்ணிட்டாங்கன்னா அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஒரு செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ அந்த செலிப்ரேஷன் ஒரு மோட்டிவேஷனை டெவலப் பண்ணும். ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷனை விட இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு 100% பெட்டர் தென் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் தான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு நீங்களாகவே இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்கள் டீம் மெம்பர்ஸோட ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களோட பிஸ்னஸ்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஹிட் த லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களை அடுத்தது இந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். We live what we learn. Bye bye.